கவனத்திற்கு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் தினத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது ஐயம் தெளிதல், அதாவது கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. ஐயம் தெளிந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்வினை நடத்தி தருவதற்காக நம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்றி நிகழ்வினை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான துரிய தவத்தினை நமக்கு வழி நடத்திய அன்பு பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருட்பணி மென்மேலும் தழை தோங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை நடத்தி வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. இந்த அமர்வினை நமக்கு தூக்குமமாக நிறைந்திருந்து வழிநடத்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கவனங்களை வணங்கி தொடர்வோம். உங்கள் மனங்கள் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் தயக்கமின்றி உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷியாமலா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம்ம தலைவலி இருக்கும்போது நம்ம துரியம் அகினை செய்யும்போது தலைவலி ஜாஸ்தி ஆகுமா? சாந்தியில தான் உட்காரணுமா மேடம்? ஆமாங்கம்மா, நீங்க வந்து 2 விஷயம்மா. ஒண்ணு கட்டாயம் தினமுமே இரவு தூங்கறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் பண்ணுங்க. சாந்தி தவம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மனதை மூலாதாரத்துல வச்சு தவம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. 2வது தவம் நிறைவுல இப்ப ஐயா கூட தவம் எடுத்தாங்க. தவ நிறைவுல என்ன சொன்னாங்கன்னா, நாம் பெற்ற அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்வோம், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லி ஒரு நிமிஷம் கேப் கொடுத்திருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்களா? அப்ப என்ன பண்றதுன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பக்கெட் தண்ணிய நம்ம ஒரு கையில நம்ம தூக்கிட்டு இருக்கோம்னா, அது எவ்வளவு நேரம் நம்ம தூக்கிட்டு இருக்க முடியும்? அது தூக்கும் போது ஒரு 10 நிமிஷம் பெருசா தெரியாது, ஒரு 20 நிமிஷம் அப்படி தூக்கும் போது அந்த வெயிட் ஹோல்டு பண்றது நமக்கு தெரியும் இல்லையா? சோ அது மாதிரிதான் அந்த ஒரு சக்கரால அந்த ஒரு பகுதியில எனர்ஜி ஃபுல்லா சேர்ந்து நிற்கும் போது அந்த ஹெவினஸ் தான் நீங்க தலைவலியா சொல்றீங்க. ஓகேங்களா? சோ நம்ம தவ நிறைவுல உடல் முழுவதும் பரவ செய்வோம் அப்படிங்கும்போது தலைப்பகுதியில இருந்து மனதால அப்படியே பாவனை பண்ணிட்டே நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி நம்ம பாதத்தில இருந்து மேல போவோம் இல்லையா? அப்ப தலைப்பகுதி, கழுத்து, மார்பு பகுதி, உள்ளுறுப்புகள் அப்படியே நம்ம மனசை நினைச்சுக்கிட்டே வரும். கைப்பகுதி, தோள்பட்டை, கைகள், விரல்கள், அப்படி வயிற்று பகுதி, உள்ளுறுப்புகள், இடுப்பு பகுதி, கால் பகுதி, அப்படியே பாதம் வரைக்கும் உடல் முழுக்க அந்த எனர்ஜி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதா நீங்க பாவனை செய்யும் பொழுது அது அந்த எனர்ஜி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஹெவினஸ் இருக்காது. ஓகேங்களா? இது ஒவ்வொரு தடவையும் தவ நிறைவுல பண்ணுங்க. தினமுமே சாந்தி தவம் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. கோல்டு நேத்துல இருந்து தலைவலி இருக்கு.
கோல்டும் ம். அதுவும் இருக்கு. அப்ப எனக்கு இந்த துரியம் பண்ணும்போது பயங்கர தலைவலியா இருந்துச்சு. அதான் அந்த சாந்தியில பண்ணணுமா, துரியத்தில ஆஹ் நம்ம ஆகினி துரியம் பண்ணணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நீங்க அந்த மாதிரி உங்க உடல்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா, கோல்டோ ஃபீவரோ எதுவா இருந்தாலும் நீங்க மனம் சாந்தியில இருக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு ஆ, பெட்டர் ஆகும். சரிங்களா? ஓகேங்க. So, இந்த மாதிரி ஓகேங்க. தலைவலி எல்லாம் இருக்கும் பொழுது, கோல்டு இருக்கும்போது, இல்ல ஃபீவர் இருக்கும்போது, வேற ஏதாவது உடல் பிரச்சனைகள் எதுவா ஆ, இருந்தாலுமே மனசு ஆ, வந்து முழுக்க சாந்தியிலேயே வைங்க. வேற மேல்நிலை ஓ தவங்கள் வேண்டாம். ஓகேங்கம்மா. ஓகேங்களா? ஓகேங்கம்மா. ஒரு ஒரு இது கூட நமக்கு துரியாதீத தவமே இதுல வர்றதில்ல இல்லையாம்மா? ஆமா. ஏன்னா இது வந்து ஆ, இந்த ஜூம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல குடுக்குறோம் இல்லையா? அதாவது ஆ. பிரம்மஞானம் வரைக்கும் ஆன்லைன்ல குடுக்குறோம். சரிங்களா? ஆமாங்க. பிரம்மஞானம் வரைக்கும் குடுக்குறோம். இப்போ ஆமாங்க. இது ஆமா. வந்து அந்த பேசிக்ல இருந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒவ்வொரு மாதமும் இப்ப நீங்க ஐயா நிறைவுல அன்பான அன்பர்களை கவனத்திற்குன்னு சொல்லும்போது உன்னிப்பா அதை கவனிச்சீங்கன்னா, அதான் சொல்லி இப்ப ஆ, மாதம் இருமுறை 12 12 நாட்கள் ஃபவுண்டேஷன் நடக்கிறது, ஆமா. சர்டிபிகேட் கோர்ஸ் நடக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆமாங்க. வந்து அவர்கள் வந்து இந்த தவப்பயிற்சி, இந்த உடற்பயிற்சி எல்லாமே அவங்களுக்கு பழகுறதுக்காக நம்ம நடத்தப்படுற இந்த கூட்டு தவ வகுப்பு தான் இது. சோ அதுல வந்து ஓகே. முழுக்க பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சவங்களே வரமாட்டாங்க. இதுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் மட்டும் முடிச்சவங்க வருவாங்க. சில பேர் ஆ, ஒரு அகத்தாய்வு, 2 அகத்தாய்வு தான் முடிச்சிருப்பவங்களா இருப்பாங்க. அதனால நம்ம தவங்கள் கவனிச்சீங்கன்னா, உடல் சார்ந்த பருவுடலோடு ஒட்டிய தவங்கள் தான் நம்ம குடுத்திருப்போம். சரிங்களா? ஆமாங்க. ஏன்னா இப்ப ம். துரியாதீத தீட்சையே எடுத்திருக்க மாட்டாங்க. சோ ஓ! அவங்கள வந்து நம்ம மேல்நிலைக்கு நம்ம கூட்டிட்டு போறது சரியா வராது. அதனால வந்து நாங்க வந்து துரியாதீத தவம் வந்து இதுல வர்றது கிடையாது. ஓகேங்களா? நான் ஆ சோ நான் 5 தான் இதுல ஆழியார் அந்த தவத்துல தான் இருப்பேன் எப்பவுமே. இப்ப எனக்கு 6:30 சரிங்கம்மா. கொஞ்சம் கூட சௌகரியமா சொல்லியிருக்கேன். நான் பிரம்மஞானம் முடிச்சு கேரளாக்கு வந்துட்டேன். 2010ல. அப்ப சரிங்கம்மா. எனக்கு எந்த ஒரு சேலஞ்சும் எனக்கு இந்த தவம் பண்றதுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தவம் கண்டிப்பா. கிடைச்சதுக்கு. கண்டிப்பா, அ கண்டிப்பா. நீங்க இது முடிஞ்ச முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 மையம் துரியாத இருநிலைத்தவம் தவிர மற்ற எல்லா தவங்களுமே இதுல நடத்தப்படுதுங்கம்மா. ஓகேங்களா? ஆமாங்க. ஆமாங்க. நல்லது. தேங்க் யூ மேடம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். சுஜாதா அம்மா உங்களை அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் வந்து ம், பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போதே, அந்த ம். பிரீதிங் பண்றோம்ல, அஹ், அது என்ன சொல்றது, நம்ம ஒரு தசைநார் மூச்சு தசைநார் பயிற்சியா? தசைநார் உயிர்பயிற்சி. நியூரோ மூச்சு மஸ்குலர் பயிற்சி. பிரீத்திங் எக்ஸசைஸ். ம், ஆமா. அது ம். பண்ணும்போது எனக்கு அடுத்து பண்ணணும்னு கண்ணை திறக்கணும்னே தோண மாட்டேங்குது. அடுத்து நான் வந்து அப்படியே எனக்கு தவம் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுதேம்மா. அது எதனாலமா அது மாதிரி? அது அது பண்ணி முடிச்ச உடனே அடுத்து நமக்கு ஐ எக்ஸசைஸ் வருது இல்லைங்களா? ஆமா, ஆமா, அடுத்து ஆமா. எனக்கு அதுக்கு வந்து கண்ணை திறந்து நான் பண்ணணும்னு எனக்கு தோணல. அப்படியே தவத்துல போயிடணும்னு தோணுது. நான் வந்து ம். வலுக்கட்டாயமா தான் கண்ணை திறந்து அந்த எக்ஸசைஸ முடிக்கணும்னு முடிக்கிறேன். அது எந்த சரி. அளவுக்கு எனக்கு சரியா? சரி. நான் ஒரே ஒரு எனக்கு ஒரு டவுட் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அந்த கண்கள் மூடிய நிலையில இருக்கும்போது, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுதா? மனம் விழிப்புணர்வுல இருக்கா? தெரியுது. இல்ல உங்கள மறந்து போறீங்களா? அந்த தசைநார் மூச்சு பயிற்சி செய்யும் போது மட்டும் எனக்கு வந்து அந்த அந்த நிலை முடிச்ச உடனே அடுத்தது ஃபர்தரா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணல. தவம் பண்ணணும்னு தோணுது. ஓகே. அதுக்கு முன்னாடி பயிற்சிகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு எந்த அதெல்லாம் வித்தியாசமும் ஒண்ணும் தெரியல? எனக்கு தோணல. அதெல்லாம் நார்மலா பண்ணிருவேன். சரிம்மா. ஒண்ணும் இல்லங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா. இதுல 2 விஷயம். நீங்க உங்களோட உடல்நிலை, மனநிலை எனக்கு எதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒண்ணு வந்து நம்ம உடற்பயிற்சியே சாமிஜி வந்து உடற்தவம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உடற்பயிற்சி செய்யும் பொழுதே நமக்கு மன அலைச்சல் விரைவு குறைய ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா? ஸோ வந்து ஆமா. 2 விஷயம் பார்க்கிறேன். மன அலைச்சல் விரைவு குறையும் பொழுது மனம் வந்து ஆல்பா ஸ்டேட்க்கு போகுது. பீட்டால இருந்து நீங்க ஆல்பாக்கு போறீங்க. ஸோ ஆல்பா ஸ்டேட்ல 2 விஷயம் இருக்குமா. ஒண்ணு வந்து ஆழ்ந்த தவத்திற்கு எடுத்துட்டு போறது. இன்னொன்னு வந்து உறக்கம் போதவில்லை என்றால், அந்த உடல் வந்து உறக்கத்தை எடுத்துக்கும். சரிங்களா? சோ இது 2 விஷயம். ஆமா. அதனால நான் திருப்பி கேட்டேன் உங்கள. அது நான் கேட்டேன். நீங்க இதுக்கு இட் டசன்ட் மீன் தட் நீங்க தூங்குறீங்கன்னு நான் சொல்லவே வரல. கண்டிப்பா அது இல்ல. சோ நீங்க தவம் செய்யணும்னு எனக்கு தோணுதுங்கிறீங்க. அப்போ வந்து மன அலைச்சல் வெறும் குறையுது. அதுதான் நான் அத கவனிக்கிறேன். சோ இதையே நம்ம என்ன ம். பண்ணலாம்? ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கலாம். ஒரு விழிப்புணர்வா எடுத்துட்டு முழுமையான உடற்பயிற்சியை நான் செஞ்சு முடிச்சு சங்கல்பம் போட்டுக்கோங்க.
முழுமையான உடற்பயிற்சியை செய்து முடிச்சிட்டு நீங்க தவத்துல உட்காந்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட அம்மா கேட்டாங்க துரியாதி தவம் இதுல வர்றது இல்லையே அப்படின்ட்டு. நம்ம செய்யற அந்த லாஸ்ட்ல பண்ற ரிலாக்ஸேஷன் வந்து சீக்வல் டு துரியாதி தவமா. அந்த நிலைக்கு நம்மளுக்கு வந்து அந்த மன நிச்சயம்ல அந்த அளவுக்கு ஆழ்ந்து செய்யும் போது அது எடுத்துக்கிட்டு போகுமா நமக்கு. இப்ப வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் உடற்பயிற்சி எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுவாமிஜிக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனா அவர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அது மட்டும் எது வரைக்கும் தெரிஞ்சா போறோம்னு அது மட்டும் சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து சயின்டிஸ்ட் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் மேல மேல ஆராய்ச்சி பண்றாங்க. சோ அதுல நிறைய விஷயங்கள் ஆட் பண்றாங்க. அதுல சொல்லும்போது அந்த அளவுக்கு அது எடுத்துட்டு போதுங்கிறாங்க. சோ நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது ரெண்டு விஷயத்துல ஒண்ணு நடக்குது. ஒண்ணு தவத்திற்கு உடல் தயாராகுது, ரெண்டாவது உறக்கம் போதவில்லைன்னா உடல் அந்த ஓய்வை எடுத்துக்குது. நீங்க தவறு செய்யணும் போல இருக்குன்னு சொல்றதுனால நீங்க வந்து ஒரு சங்கல்பம் போட்டுக்கோங்க, முழுமையான உடற்பயிற்சியை செய்து முடிச்சிட்டு நான் தவத்துக்கு போவேன் அப்படின்னு சங்கல்பம் போட்டுக்கோங்க. தவத்துக்கு உட்காரும் போது கூட எனக்கு அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வரதில்லம்மா. ஆனா அந்த தசைனார் அந்த உடற்பயிற்சி செஞ்ச பின்ன அதுக்கப்புறம் வர ஒரு அதுலயே அப்படியே நீ கண்ணை திறக்கணும்னு எனக்கு தோணல. அதுதான் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சூக்ஷ்மம் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப தவத்துக்கு முன்னாடி நம்ம 2 பயிற்சி செய்வோம், பிராணாயாமம். என்னென்ன செய்வோம் சொல்லுங்க? இது நாடி சுத்தி பிராணாயாமா, அப்புறம் தண்டுவட சுத்தி. எக்ஸாக்ட்லி. சோ இது 2 ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுவாசம் சீராகும் போது எண்ணங்கள் சீராகும், எண்ண ஓட்டம் சீராகும். அப்ப எப்படி மாறும்னா, எண்ண ஓட்டம் சீரானா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் அதை பத்தி. ஜென்ரலா வந்து இமோஷனலா இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வரும். சோ அதே வந்து மனநிச்சல் குறைய குறைய குறைய, அதாவது சுவாச ஓட்டம் சீராக 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 ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைவெளி குறைய ஆரம்பிச்சிடும். சோ உங்களுக்கு நீங்க தவம் பண்றதுக்கு அந்த உடலை தயார் செய்யறதுக்கு நம்ம உடற்பயிற்சி தேவையா இருக்கு. அதுக்கு முன்னாடி தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்றீங்க பாருங்க. நீங்க இப்ப தவத்தும் போது எனக்கு மனம் வெளியில பொதுக்குறீங்க, சரிங்களா? சோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, நாடி சுத்தி இன்னும் கூடுதலா பண்ணுங்க. அந்த 1 நிமிஷம் வேண்டாம், ஒரு 4-5 நிமிஷம் நல்லா டைம் எடுத்து பண்ணி, இப்ப நம்மளோட வகுப்புகள் கூட டைம் நிறைய கொடுப்பாங்க, சரிங்களா? சோ நாடி சுத்தி நிறைய, ஏன்னா உங்களுக்கு சுவாச பயிற்சிகள் தான் அந்த தவத்திற்கு மனதை தயார் செய்யும். சோ நீங்க இந்த தசைனர் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அந்த தவத்திற்கு அந்த ஃப்ரீக்வன்சி லோவாது, தவத்திற்கு மனம் தயாராகுது. ஓகேங்களா? சோ அது வந்து நீங்க இப்ப தவம் உடற்பயிற்சி முடிச்ச உடனே தவம் பண்ணிடுறீங்களா? இல்லம்மா, அதுக்கு தனி டைம் தான் வச்சுக்கிறேன். சில சமயம் ஒண்ணா ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிடுவேன், இல்லன்னா அதுக்கு தனி டைம். நடுவுல ஜென்ரலா வீட்டு வேலை, ஏதாவது ஒர்க் அப்படிதான் மைண்ட் டைவர்ட் ஆகும் இல்லையா? பிரிச்சு தான்மா பண்ணுவேன், பிரிச்சு தான் பண்றேன். எனக்கு புரியல. இது எக்ஸசைஸ் ஒரு டைம், தவம் ஒரு டைம். டைம் இருந்தா 15 மினிட்ஸ் தவம் மட்டும் சேர்த்து எக்ஸசைஸோட சேர்த்தே பண்ணிடுவேன். அப்ப என்ன ஆகுது, நீங்க இப்ப தவம் செய்யும் போது மனசு அவ்வளவு இதாக மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நான் கேட்டேன். அப்ப நடுவுல வந்து மற்ற வேலைகள் பண்ணும்போது நம்மளோட ஜீவகாந்தம் செலவாகும் போது அங்க வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, காந்த பிரிவு குறையுது, ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. அப்ப திரும்பி தவத்துல உட்காரும் போது நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அங்க இருக்கிற எண்ணங்கள்ல எழுச்சிப்படுது. சோ அதனாலதான் தவத்துல ஆழ்ந்து போக முடியல. பரவாயில்ல. ஆனா நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செய்றீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நாடி சுத்தி நல்லா பண்ணுங்க. சுவாசம் சீராக சீராக அந்த இயல்பான அந்த வேகத்தை குறைக்க 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 மனம் வந்து தவத்திற்கு தயாராகுது. இங்க நீங்க ஆழ்ந்து தசன மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மனச்சூழல் குறையறதுனால தவம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுது. நடுவுல நீங்க கேப் விட்டு நீங்க திருப்பி தவத்துக்கு உட்காரும் பொழுது அந்த மற்ற வேலைகள்னால அந்த சுவாசத்தோட ஓட்டம் அதிகமாகுது. அப்ப எண்ணங்களும் நிறைய வருது. அப்ப அதனால தவத்தும் போது எண்ண குறுக்கீடுகள் வருது. எண்ணம் வரணும், எண்ணம் வந்தாதான் மனிதன் உயிர்ப்போட இருக்கான்னு அர்த்தங்கம்மா. நீங்க தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி நல்லா பண்ணிட்டு தண்டோடு சுத்தியும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. செஞ்சுட்டு சுவாமிஜி சொல்றாங்க 20 மினிட்ஸ் வேணுங்கிறாங்க. 20 நிமிடம் தவம் செய்யணும். காலை 20 நிமிடம், மாலை 20 நிமிடம். அந்த 20 நிமிட தவம் நீங்க பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நாடு சுத்தி தண்டோடு சுத்தி பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த இடையூறு இருக்காது. அதே மாதிரி சங்கல்பம் போட்டுக்கோங்க, முழுமையான உடற்பயிற்சியை முடிக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? சரிம்மா, தேங்க்ஸ். நல்லதுங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ரேணுகாம்மா, உங்களை அன்மியூட் கொடுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தாய் 1, 2, 3 மூணுமே ஆன்லைன்ல கம்ப்ளீட்டா பண்ண முடியுமாமா? எக்ஸெப்ட்
கண்டிப்பா. நீங்க வந்து துரிய வரைக்கும் தீட்சை எடுத்திருக்கீங்களா? என்னோட ஃப்ரெண்டுக்குங்கம்மா. அவங்க வந்து ஃபவுண்டேஷன் ஆன்லைன்ல தான் முடிச்சாங்க. அப்புறம் சரிங்கம்மா. இந்தியா வந்தப்ப துரியமும், ஆகினை தீட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் வாங்கிட்டாங்க. பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தாராளமா ஆ செய்யலாங்கம்மா. ஓகே. ஓ இதுல தாராளமா வந்து செய்யலாங்கம்மா. அவங்க ம். இதுல வந்து துரியாதீதம் தீட்சை எல்லாமே வந்து ஆன்லைன்லயே குடுப்பாங்களாமா? ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. எல்லாமே நமக்கு ஆன்லைன்லயே கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு அடிப்படை ம். தகுதி துரிய தீட்சை கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஆன்லைன்லயே ஓகே. பாத்தீங்கன்னா, நீங்க வெப்சைட் kundaliniyoga.edu.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ம். நம்மளுடைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் அது இது இருக்கும். மெனு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும். ஸோ அதுல வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நீங்க இது பண்ணா அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4 மாசத்துக்கு நடக்குங்கம்மா. ஒரு மாதம் 3 நிலை அகத்தாய்வு ஒவ்வொரு மாதமும் நடக்குது. முதல் நிலை அகத்தாய்வு முதலாவது திங்கட்கிழமையிலிருந்து முதலாவது வாரம் முதலாவது திங்கட்கிழமை முதலாவது சனிக்கிழமை வரை. 2ஆம் நிலை அகத்தாய்வு 2வது மாதம் 2வது வார திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை. 3வது நிலை அகத்தாய்வு 3வது மாதம் 3வது வார திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை. 4வது மாதம் பிரம்ம ஞான வகுப்பு 4வது மாதம் 4வது வாரம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்குதுங்கம்மா. ஸோ அவங்க தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வீடியோஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த தியரி வீடியோஸ் அது வந்து 5 மாதங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்க நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பர் அதுல இருக்கு. நீங்க வெப்சைட் போனீங்கன்னா kundaliniyoga.edu.in அந்த வெப்சைட் போனீங்கன்னா அதுல வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கு. நீங்க அது கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அ நன்றி அம்மா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின்மா. ஆம், சொல்லுங்கம்மா. இப்ப வந்து எனக்கு சாந்தி தவம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் வந்து நீங்க ஆல்ரெடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ம். அம், பந்தம் அது எல்லாமே பண்ணிட்டு பண்ணா கூட வந்து எனக்கு ஆகினிலே வந்து வந்து நிக்குதுங்கம்மா. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல ஆகினில நிக்கிறேன். எனக்கே தெரியாம அது அது ரொம்ப எது ஓகே எது பண்ணாலும் ஆகினேயே வந்துருதும்மா. இந்த முக்கியமா சாந்தி தவமே என்னால பண்ண முடியலம்மா. அ. ஓகே ஓகே. ஒண்ணும் இல்லம்மா. இது வந்து இது ரொம்ப ம். சின்ன விஷயம் தான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்கும்போது ம். அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னதுதான். நாடி சுத்தி, ஓகே. தண்டோடு சுத்தி நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ஒரு 5 ஓகே. ஒரு 2, 3 நிமிஷம் குறைஞ்சது நாடி சுத்தி பண்ணுங்க. இன்னொரு 3, 4 நிமிஷம் ஓகே. தண்டோடு சுத்தி நல்லா ஃபாஸ்டா பண்ணுங்க. மூலாதாரத்திலிருந்து ஓகே. தண்டோடத்தின் வழியாக தலையுச்சி வழியாக ஆக்கினி, ஆக்கினியிலிருந்து மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து இது நல்லா ஃபாஸ்டா பண்ணிட்டு மனம் வந்து மூலாதாரத்துல வந்து ஒட்டி நின்னுடுங்க. ஓகேங்களா? முடிச்சுட்டு ஓகே. அந்த ஓகே. இடத்துமே மனத்துமே எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்போ வந்து ஓகே. தவம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 முறை அஸ்வினி முத்திரை போடுங்க. ஒரு 5 டைம்ஸ் போடுவாங்க. ஓகே. நிதானமா அஸ்வினி முத்திரை மட்டும். ஓகேங்களா? நல்லா அழுத்தி ஓகே. பிடிச்சு இறுக்கி ஸ்லோவா வெளியில விடுங்க. நல்லா இழுத்து பிடிச்சு ஓகே. ஸ்லோவா ஆனஸ் போர்ஷனை அந்த அந்த அஸ்வினி ஓகே. முத்திரை போட போட எந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அங்க போய் மனசு நிற்கும். அந்த அஸ்வினி முத்திரை போட்டுட்டு நீங்க மூலாதாரத்தை கவனிக்கும் பொழுது சாந்தி தவம் வந்து உங்களுக்கு அந்த மூலாதாரம் சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகேங்கம்மா. சோ நீங்க ஓகேங்கம்மா. தண்டோடு சுத்தி நல்லா பண்ணணும். தண்டோடு சுத்தி நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மேல இருக்கிற ஆற்றல் வந்து கீழ இறங்கிடும். ஓகேங்கம்மா. ஓகே. சரிங்களாம்மா? ஓகேம்மா. ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா. அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. யாருக்காவது சந்தேகம் இல்ல. குயிக்கா எவ்வளவு ஒரு 10 மினிட்ஸ் ஏன்னா 7:18 ஆயிடுத்து. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து உடற்பயிற்சி அதோட நுட்பங்களும் பலன்களும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கண் பயிற்சி வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ கண் பயிற்சி ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்தோம். அது வந்து அது நம்மளுடைய வெப்சைட்ல ஐ மீன் நம்ம யூடியூப்ல அது நம்மளோட இதுல இருக்கு. அதோட பலன்கள் நீங்க இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ கண்கள் பார்வை திறன் கூடுது நமக்கு. ஸோ ஐபாமிங் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கண் பயிற்சிக்கு அடுத்தது சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து கபாலபதி. கபாலபதி பயிற்சி அது கபாலபதியே கபால கபால் பதி அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குறோம். இப்ப கபால் அப்படின்னா கபாலங்கிறது கல், நம்மளோட மண்டை ஓடு கல். பதி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பத்தின்னா ஒளி வீசுறது அப்படிங்கிறாங்க. இந்த எப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உடல் வந்து மேட் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா?
அது எப்படி இருக்குன்னா 75% செல்கள் வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கான். பாடி ஃபுல்லா 25% செல்ஸ் வந்து பிரெயின்ல இருக்கான். இந்த உடல் செல், நம்மளோட அந்த உடல் செல்லாம் பாத்தீங்கன்னா ஞான கர்ம எந்திரியங்கள் இருக்கும்போது உதிரும், இனப்பெருக்கம் எல்லாம் பண்ணும். அது 15 ட்ரில்லியன் செல்ஸ் வந்து மூளை பகுதியில இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. சோ மூளை பகுதியிலிருந்து செல் உதிர்ந்தாச்சுன்னா வளராது. ஒன்ஸ் மூளை பகுதியிலிருந்து செல் உதிருதுன்னா அது வந்து திரும்பவும் அது வளர்றது கிடையாது. அது திரும்ப இனப்பெருக்கம் செய்யறது கிடையாது. வயசு ஆக ஆக நமக்கு ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் மறதி வருதுன்னு தான் சொல்றாங்க இல்லையா? ஏஜிங் ஆகும்போது நமக்கு மறதி வருது அப்படிங்கிறாங்க. அது என்ன காரணம்? மூளை செல்கள் உதிர ஆரம்பிச்சிடுது. அப்ப அது திரும்பி அந்த இனப்பெருக்கம் கிடையாது, அங்க திருப்பி வளர்றது இல்லை. அப்ப வந்து அந்த நினைவு திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் வந்து இது வந்து யூஎஸ்ல யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு காற்று உள்ள போறதுக்கான 3 வாசல்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கபாலபதி பயிற்சி நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். நல்லா மூலபந்தம் அழுத்தி பிடிச்சுக்கணும். கபாலபதி பயிற்சி பண்ணும்போது மூலபந்தம் விடவே கூடாது. நமக்கு அது தெரியும். மூலபந்தம் அழுத்தி பிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இடது கையால இன்ஹேல் எக்ஸேல் அது பண்றோம். இடது கையால பண்றோம். இன்ஹேல் ஃபோர்ஸா இன்ஹேல் பண்றோம். அது வந்து அனிச்சை செயல். எக்ஸேல் வந்து நல்ல ஃபோர்ஸா கொடுக்குறோம். சோ இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அப்ப நம்ம எப்படி நடக்குதுன்னா, காற்று எது வழியெல்லாம் போகும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசன வாய் வழியா நமக்கு காற்று போறதுக்கு. அதனாலதான் அது வந்து அதனால ஆசன வாயை டைட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாம என்ன ஆகும்? அந்த காற்று மேலும் கீழே மூச்சு இழுத்து விடும்பொழுது பொதுவா நம்ம என்ன சொல்றோம்? வயிறு சார்ந்த உறுப்புகள். ஏன்னா வயிற்று பகுதிக்கு தான் வந்து எலும்பு கிடையாது, சதைப்பிண்டமா தான் இருக்கு வயிற்று பகுதி, உள்ளுறுப்புகள் எல்லாமே. மற்றதெல்லாம் எலும்பு வந்து ஒரு எலும்பு கூடு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. மார்பெலும்புலாம் வந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு நுட்பமான ராஜ உறுப்புகளான இதயம், இது நுரையீரல் பகுதி, இதெல்லாம் அவ்வளவு ஒரு மென்மையான இது, ரொம்ப முக்கியமானது. அதை பாதுகாக்க அந்த இறைவனோட டிசைன் வந்து மார்பெலும்பு கூடு வச்சிருக்காங்க. சோ அது மாதிரி ஆனா வயிற்று பகுதிக்கு எலும்பு கூடெல்லாம் எலும்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மூலபந்தம் ஓப்பனா இருந்ததுன்னா, ஏனஸ் போர்ஷன் ஓப்பனா இருந்ததுன்னா சுவாசத்தை வேகமா இழுத்து விடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? அந்த ஆசனவாய் பகுதி வழியாவும் காற்று உள்ள போகுமா. இப்ப காற்று உள்ள போகும்போது மேலேந்தும் பிரஷர் கொடுக்கிறோம், மூக்கு வழியாவும் பிரஷர் கொடுக்கிறோம், ஆசனவாய் பகுதியிலிருந்து பிரஷர் கொடுக்கும்போது வயிறு சார்ந்த உறுப்புகளுக்கு ஒரு சின்ன அதிர்வு இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்டர்பன்ஸ கொடுக்கும். அதனால கட்டாயம் மூலபந்தம் போட்டுதான் கபாலபதி பயிற்சி பண்ணணும். இந்த கபாலபதி பயிற்சி பிராணாயாமத்துல ஒரு வகை. நிறைய பிராணாயாம பயிற்சிகள் இருக்கு. அதுல சுவாமிஜி ஒரு சில பயிற்சிகள் நம்மளுடைய இந்த வகுப்புல, அதாவது மனவளக்க யோக பயிற்சிகள்ல எளிமையான உடற்பயிற்சியில நமக்கு இன்கார்பரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எது வழியால காத்து உள்ள போகும் வரும்? ஏனஸ் போர்ஷன், நம்மளுடைய உறுப்புகள், இன உறுப்புகள், அடுத்தது வாய் வழியா, மூக்கு வழியா. சோ நம்ம வாயை, சில பேர் சொல்றாங்க எனக்கு வாயை திறந்துதான் பண்றேன். வாயை திறந்து தயவு செய்து பண்ணாதீங்க. வாயை திறந்து மூக்கு திறந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து முழுமையான பயிற்சியா இருக்காது, முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது. சோ அதுல இருக்கிற நுட்பம் இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா நான் சொல்லிடுறேன் ஏன் இப்படி பண்ணணுங்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம்? மூச்சு ஃபோர்ஸ் வந்து 90% வெளியில விடுறோம். அதாவது 90% ஃபோர்ஸ், நான் சொல்றது வேகம். உள்ள இன்ஹேல் பண்றது 10% அந்த வேகம். சோ அப்படி கொடுத்து நம்ம பண்றோம். சோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபோர்ஸ் பண்ணி பண்றதுனால மூளை செல்களுக்கு பிரஷர் போகுது. ஸோ மூளை செல்கள் பிரஷர் போகும்போது டார்மெண்டா இருக்கிற செல்ஸ் எல்லாம் கூட ஆக்டிவேஷன் வருது. ஸோ கபாலபதி பயிற்சி, பிராணாயாமம் முக்கியமா ரெஸ்பிரேட்டரிக்கு என்னெல்லாம் நமக்கு பலன்கள் சொல்றோம்? ஆஸ்துமா கம்ப்ளைண்ட், சைனஸ் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜி, ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமான பிரச்சனை, அது உள்ளுக்குள்ள இந்த சளி சேருது. இப்ப நிறைய நம்ம பாக்குறோம் உள்ளுக்குள்ள வந்து அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆயிருதுலாம் சொல்றாங்க. இப்ப ரீசெண்ட் டேஸா நிறைய பேர்கிட்ட அதை நம்ம கேள்விப்படுறோம்.
ஃப்ளூயிடு லங்ஸ்ல வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஆகி டெத் வரைக்கும் கூட அது கொண்டு வரும். அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம கபாலபதி பண்ணும்போது இருக்காது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அது மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. நம்ம கைப்பயிற்சியிலேயே பார்த்தோம் இல்லையா? கைப்பயிற்சின்னா கைகளுக்கு பயிற்சி நினைச்சுக்கிறோம். கிடையாது. கைகளுக்கு மட்டும் பயிற்சி கிடையாது. கைப்பயிற்சி பண்ணும்போது ஹோல் பாடி இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நேத்திக்கு ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு ஐயா சொல்றாங்க. கைப்பயிற்சி பண்ணும்போது அந்த சுழற்சி கொடுக்கும்போது முதுகு தண்டுவடம் ஒரு எனர்ஜி கிடைச்சு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு புரியுதுங்க இல்லையா? நம்ம உடற்பயிற்சி முழுக்க முடிச்சிட்டோம்னா அந்த உடம்பு ஒரு லைட்டா உடல் முழுக்க அந்த எனர்ஜி இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு முதுகு தண்டு விட ஒரு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்ப சுவாமிஜி எப்படி எல்லாம் நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காருப்பாங்க. சோ அந்த விதத்துல கபாலபதி பயிற்சினா நாம நினைச்சிட்டு இருக்கோம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது பிரெயின் செல்ஸுக்கும் நினைவு திறனுக்கும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்ப ஒரு 2 நிமிஷத்துல என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். திருப்பி இன்னொரு அடுத்த வாய்ப்பு வரும்போது நம்ம இந்த கபாலபதி ஃபுல்லா நம்ம திரும்பி ஒரு தடவை ரீகால் பண்ணி நம்ம இந்த கபாலபதி பிராணாயாமத்தை முழுக்க நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ மூச்சு சாதாரணமா மூச்சை இழுத்து விடும் பொழுது மூளைப்பகுதி வந்து அதோட வந்து ஒரு அந்த இதெல்லாம் வந்து இறுக்கமா இருக்குமா. ஆனா கபாலபதி அதாவது இந்த சென்ஸ் அமைதியா இருக்கும். ஃபுல் ஆக்டிவேஷன் இருக்காது. நார்மல் செல்ஸ் நிறைய இருக்கும். ஆனா கபால பயிற்சி பண்ணும்போது இத வந்து அந்த நியூரோ செல் கெட்ஸ் ஆக்டிவேட்டடுங்கிறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்னெல்லாம் நியூரான் நம்ம வந்து இந்த ஆட்டம்ல சொல்றாங்க இல்லையா? சோ நமக்கு இந்த ஞாபகத்திறனுக்கு இருக்கிறது இந்த நியூரான் தான். சோ அதுதான் நமக்கு தலைப்பகுதியில இருக்கு, மூளைப்பகுதியில இருக்கு. சோ அது வந்து நல்ல ஆக்டிவேஷனுக்கு வருது. சோ அந்த கிரகிக்கும் திறன், அந்த நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிற அந்த சக்தி நமக்கு இந்த கபாலபதி பயிற்சி பண்ணும்போது கிடைக்கிறது. நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல? கபாலபதி வேக வேகமா பண்றோம் மூச்சை, அதுல எப்படி லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்? இது ஒரு டாட்டா வைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, அந்த நம்மளுடைய அந்த படைப்பு திறன் அது நல்லா கூடுறது. சோ இன்னும் நிறைய இருக்கு இதுல நுட்பங்கள். நேரமின்மைக்கான ஏன்னா திருப்பி நான் அடுத்த டாபிக் எடுத்துட்டேன்னா இதுல அது இன்னொரு ஒரு 5-10 மினிட்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ இந்த கபாலபதி பயிற்சியை பத்தி இன்னும் ஒரு டீடைல்டு அதோட நுட்பங்களும் பலன்களும் மற்றும் ஒரு வகுப்புல கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வெரி நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் கூட. கொஸ்டின்